आदरणीय बंधुगण नमस्कार। आमे बोलेरो వచ్చి आशा କରୁଛି ଆପଣମାନେ ବି ଭଲରେ ଥିବ। ଆଜି ଟ୍ୟୁସଡେ ସକାଳୁ ଉଠିକି ମୁଁ ଝିଅ ନା ତାଙ୍କ ବାବା ସାଙ୍ଗରେ ଘର କ୍ଲିନ୍ କରିବା ପାଇଁ ହେଲ୍ପ କରୁଛି। ସେ ଭ୍ୟାକ୍ୟୁମ୍ କ୍ଲିନର୍ல କେମିତି କ୍ଲିନ୍ କରିବା ସେ ପଚାରିକି ନିଜେ କରିବା ପାଇଁ ଆରମ୍ଭ ହୋଇଥିଲା। இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என் பொண்ணு காலையில எழுந்த உடனே வேக்யூம் கிளீனர்ல எப்படி வீடு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டு அதே மாதிரி அவ கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணா. சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதால லைஃப்ல அவங்களுக்கு அது இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றது காலையில எழுந்தா இந்த வேலையெல்லாம் இருக்குன்றத நம்ம இப்ப சொல்லி கொடுக்கறதுலயே பசங்க கத்துப்பாங்க. ఇది வந்து పకోడా தான் நான் பண்ண போறேன்। ମୁଁ ପକୋଡ଼ା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଆମ ଚେନ୍ନାଇରେ ଏମିତି ଟାଇପ୍ର କରିବା ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ତମିଳର ବେଶୀ ଡିଟେଲରେ କହୁଛି। இது வந்து கேபேஜ் கூட வந்து நீங்க ஸ்வீட் கார்ன் இருக்கும்ல, ஸ்வீட் கார்ன் எவ்வளவு வேணுமானாலும் இது கூட மிக்ஸ் பண்ணலாம்। அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் வந்து கேபேஜ் ஈக்குவலுக்கு போட்டுக்கிட்டு மற்ற எந்த வெஜிடபிள் இருக்கோ, கீரை ஏதாவது இருந்தா கூட அதுவும் இது கூட போட்டுக்கலாம்। ஸ்வீட் கார்ன் போடுறதால பசங்க வந்து இதை எடுக்க மாட்டாங்க, ஆனா பக்கோடா மாதிரி இருக்கிறதால சாப்பிடுவாங்க। எல்லா விட்டமின்ஸும் வெஜிடபிளும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்றதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள், நீங்க சிக்கன் 65 மசாலா இருந்தா கூட இதை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்। அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஆல்ரெடி பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா கேபேஜும் ப்ளஸ் காலிஃப்ளவர் இருக்குல்ல அதுவும் நான் போட்டிருக்கேன்। காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த பூ மாதிரி இருக்கிறது வந்து போட்டோம்னா பசங்களுக்கு வந்து அது எந்த வெஜிடபிள்னு தெரியாம எல்லாமே சாப்பிட்ருவாங்க। கேபேஜ்க்கு ஈக்குவல் காலிஃப்ளவரும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்। அது கூட ஸ்வீட் கார்னும் கட் பண்ணியிருக்கேன்। அப்புறம் வந்து பக்கோடா மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன்। இன்கேஸ் சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் காலிஃப்ளவர் 65 மசாலா கிடைக்கும், அதை போட்டிங்களேனாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்। இஞ்சி பூண்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு கொஞ்சம் இடிச்சிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும்। கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், தனியாத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஜீரகம் கொஞ்சம் போடுவேன்। அப்படியே ஜீரக பவுடர் இல்லாமல் அப்படியே ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை வந்து நிறைய கட் பண்ணி போட்டோம்னா இது பசங்களுக்கு வந்து முடிக்கும் நல்லது, ஆனா சாப்பிட்டுருவாங்க। அதனால बंदा गोभी संग्रह कालीफ्लावर ना सेटा भी छोटे छोटे कट करके पके देची ता संग्रह स्वीट कॉर्न आउ कालीफ्लावर 65 मिलुची मार्केट रे सेटा भी टिके मिक्स करची पिल्ला मनक पई। கடல மாவு எவ்வளோ போடுறோம்னா இப்போ ஒரு கப்பில் வந்து கடல மாவு ஒரு கப் யூஸ் பண்ணுறோன்னா ஹாஃப் கப் வந்து அரிசி மாவு போட்டிங்களன்னா நம்ம கடையில் விற்கிற மாதிரி அந்த கிறிஸ்பி இருக்கும்। அதனால கடல மாவு போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் போடுவேன் நான்। என்ன கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறேன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும்ல, காலிஃப்ளவரும் முட்டைக்கோசம் வந்து தனித்தனியாக இருக்கும், அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா கரெக்டாக அது கொஞ்சம் ஒட்டுன மாதிரி இருக்கும்। அதனால கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், அரிசி மாவு போட்டுட்டு எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து இது கூட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா பக்கோடா வந்து எப்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும்। ଆଉ ଗୋଟେ ଫୁଲ୍ କପ୍ ବେସନ ୟୁଜ୍ କରିବ ତ ହାଫ୍ କପ୍ ଚାଉଳ ପାଉଡର ୟୁଜ୍ କରିବ ନା। ଆମ ଦୋକାନରେ କିଣିବା ପକୋଡା ସବୁ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ ରହିବ ନା, ସେମିତି ରହିବ। ଆଉ କର୍ଣ୍ଣଫ୍ଲାୱାର ଟିକେ 2ଟା ସ୍ପୁନ୍ ମୁଁ ୟୁଜ୍ କରୁଛି। ଆଉ ତେଲ ନା ଟିକେ ଗରମ କରିକି ସେ ତେଲ ଏ ଭିତରେ ଏବେ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେମିତି ମିକ୍ସ କରିବ ନା ଦୋକାନର ପକୋଡା ଆମ କିଣିବା ଟାଇମ୍ରେ ବେଶୀ କ୍ରିସ୍ପି ରହିବ, ବେଶୀ ଦିନ ନା ବେଶୀ ଷ୍ଟ୍ରଙ୍ଗ ଟାଇପ୍ର ରହିବ। ଘର କରିବ ପକୋଡା ସେମିତି ରହିବ ନାହିଁ, ଏ மெத்தட்ல ஃபாலோ କରିବା டைம்ல ଠିକରେ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ இதுக்கு ஆர்டிஃபிஷியலா எந்த கலரும் நம்ம யூஸ் பண்ண வேணாம்। ஆல்ரெடி சிக்கன் 65ஓ இல்லை காலிஃப்ளவர் 65ஓ பவுடர் போடுறோம்ல அதோட கலரே கரெக்டாக இருக்கும்। நீங்கள் கடையில் வாங்குற பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதே நம்ம வீட்டில் செய்து கிறிஸ்பியாக இல்லைன்னா இந்த மெத்தடில் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா பண்ணலாம்। இப்போ என் பசங்களோட ஷூ எல்லாம் வந்து மழை பெஞ்சுன்னு இருக்கிறதால கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதால நான் ஷூ எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபேன் கிட்டவே வச்சுட்டு ஃபுல்லாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன்। காலையில பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பக்கோடா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் எடுத்துன்னு போகணுன்றதுக்காக மேடம் இன்னைக்கு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க, அதனால ஆப்பிளும் ஸ்ட்ராபெரியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு। ஏன்னா இப்போ மழை டைம் இருந்ததால நான் ஃப்ரூட்ஸ் கொடுக்காம அவாய்ட் பண்ணியிருந்தேன், இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அதனால ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு। ஆஜின்னா आपिल स्ट्रॉबेरी देबा ପାଇଁ ଏବେ ଟିକେ ବର୍ଷା କମ ହୋଇଗଲା, ସେଇଟା ପାଇଁ ପିଲାମାନଙ୍କୁ ଫ୍ରୁଟ୍ସ ଦେବା ତ ଏବେ କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ପକୋଡା ரெடி କରିବା ପାଇଁ ସକାଳ லஞ்ச் ପାଇଁ ମୁଁ பக்கோடா ரெடி କରିଛି। இது வந்து காலையில என் பையன் சாப்பாடு எடுத்துன்னு போவான், அதனால தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சரி சாம்பாரும் பண்ணிடலாம்। அது கூட வந்துட்டு சாம்பார்னா நான் கத்திரிக்காய் மட்டும் போட்டு ஒரு
பருப்பு மாதிரி கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் ப்ளஸ் பக்கோடாவும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவனுக்கு காலையில சீக்கிரமா பண்ணியிருக்கேன். இந்த பக்கோடா வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நைட் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போ கிறிஸ்பியா இன்னும் ஃபர்ஸ்ட் ஏன்னா காலிஃப்ளவர் போட்டிருக்கிறதால அந்த முட்டைக்கோஸ் போட்டிருக்கிறதால அதோட தண்ணி வந்து கொஞ்சம் விடும். நீங்க அப்போ செய்யும் போது மட்டும் மறுபடியும் கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டு அந்த டைம் நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கோம் அப்புறம் கோஸ் போட்டிருக்கிறதால தண்ணியா ஆயிடும் மாவு கொஞ்சம். நம்ம எப்போ செய்யறோமோ அப்போ மட்டும் வந்து கொஞ்சம் அரிசி மாவும் ப்ளஸ் கடல மாவும் வந்து அப்போ கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டீங்கன்னா பக்கோடா வந்து அந்த டைம்லயே நல்லா கிறிஸ்பியா வரும். ரொம்ப தண்ணியா இல்லாம இருக்கும் மாவு. நீங்க காலையில மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நைட்டுக்கு மதியத்துக்கு கூட நம்ம கரெக்டா சாப்பிடும் போது செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் क्रिस्पिया। अम्मू है ना एट बंदा गोभी यूज कर कालीफ्लावर यूज करना ସେଇଟା ପାଇଁ ସେ ସକାଳେ ମିକ୍ସ କରିକି ରଖିବ ଟାଇମରେ ଆଉ ଆଫ୍ଟରନୁନ ଲଞ୍ଚ ଟାଇମ ଖାଇବା ଟାଇମରେ ଆଉଥରେ ପାଣିଆ ଟାଇପର ହେଇଯିବ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ କ'ଣ କରିବି ସେ ଟାଇମରେ ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମରେ ଆଉ ଟିକେ ଚାଉଳ ପାଉଡର ଆଉ ଟିକେ ବେସନ ପାଉଡର ପକେଇକି ସେ ଟାଇମରେ ମିକ୍ସ କରିକି ଲୁଣ ଟିକେ ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ஃப்ரை କରିବା டைம்ல செமத்தி கிறிஸ்பியா மிளிபோ। எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம குழம்பு வேற மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா பசங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க। ஏதாவது ஒரு விதத்துல பசங்களுக்கு வெஜிடபிளும் சாப்பிடணும், அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க। அதனால என் பொண்ணுக்கு வந்து எப்பவுமே பக்கோடா எல்லாம் செய்யறோம்னா அந்த ஸ்மெல் வந்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எடுக்கவே மாட்டா, எல்லாத்தையும் சாப்பிடுவா। அதனால மேக்சிமம் நான் எல்லா வெஜிடபிளும் சேர்த்து பக்கோடா பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்। அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு। இப்போ இதுல ஸ்வீட் கார்னும் கோஸ் இருக்கு, காலிஃப்ளவர் இருக்கு, வெங்காயம் கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன், கொத்தமல்லி நிறைய போட்டிருக்கேன்। அப்புறம் வேற ஏதாவது வெஜிடபிள் இருந்ததுன்னா இன்கேஸ் வீட்டுல பாலக் இருந்தா கூட அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பக்கோடா பண்ணி கொடுத்துருவேன் நான்। சைட் பை சைடுனா அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டும் இப்போ சாப்பிட்றதுக்காக தோசையும் ரெடி பண்ணுவேன்। இந்த பக்கோடா கூடவே மினி தோசை மாதிரி பண்ணிட்டு அது மேல இந்த பக்கோடா வச்சு கொஞ்சம் சாஸ் போட்டு கொடுத்தா இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவாங்க அவங்க। ଏବେ ସକାଳେ ସ୍କୁଲ ଯିବା ଟାଇମରେ ତାଙ୍କ ଟିକେ ପକୋଡା କ୍ରିସ୍ପି ଟାଇପର ରହିବ, ଖାଲି ପକୋଡା ତେଲ ଜିନିଷ ମୁଁ ଦେବ ନାହିଁ, ଏ ସାଙ୍ଗରେ ଦୋସା ନା ଟିକେ ଛୋଟ ଛୋଟ ମିନି ଦୋସା ଟାଇପର କରିକି ଏ ଉପରେ ପକୋଡା ରଖିକି ଦେଇଦେங்க ତ ତାଙ୍କ ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ କହିକି ଖାଇଦବ। ସେଇଟା ପାଇଁ ଆଉ ମୁଁ ସାମ୍ବାର ଅଲରେଡି ଡାଲି ସହ ପକେଇ ପ୍ଲେନ୍ ଡାଲି କରିବା ପାଇଁ ରଖୁଛନ୍ତି, ସେଇଟା ପାଇଁ ଏଇଠି ତେଲ ଜୀରା ପକେଇକି ପ୍ଲେନ୍ ଡାଲି ஜல்தி କରିବା ପାଇଁ। நீங்க வெறுமனே பிளைன் டாலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷனுக்கு। பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ரசமே எனி டைமும் கொடுக்காம இது மாதிரி கொடுத்தா பருப்புல வந்து புரோட்டீன் இருக்குது, நம்ம பசங்களுக்கு நல்லா இருக்கும்। எண்ணெய் ஊத்திட்டு நிறைய ஜீரகம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் ஒன்று ஒரு ரெட் சில்லியும் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே வந்து ஆல்ரெடி டாலி பண்ணி வச்சிருக்கோம்ல சாம்பார் பருப்பு, உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பருப்பை நல்லா வேக வச்சிடணும் ஒரு 5-6 விசில், அவ்வளவுதான்। ரொம்ப தண்ணியா இருக்கும்। நம்ம ஊர்ல வந்து அது கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான் இங்கேயும்। இதை வந்து கொஞ்சம் ஜீரகம் நிறைய போடுவோம், அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து அப்படியே அந்த பருப்புல போட்டுட்டு மூடிட்டோம்னா கொஞ்ச நேரம் அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும்। அது கொஞ்சம் டைட்டா அந்த குக்கர் இதுவை மூடி வச்சுட்டாவே நல்லா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேணாம்। இதுக்கு காம்பினேஷனா பசங்களுக்கு வந்து பக்கோடா இல்ல வேற எந்த வெஜிடபிள் வேணுமானாலும் செஞ்சு கொடுக்கலாம்। மேக்சிமம் எங்க வீட்டுல வந்து சாம்பார் டாலி வந்து சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பசங்களுக்கு கொடுத்துன்னே இருப்போம்। पकोड़ा रेडी आयिடுச்சு, पकोड़ा रेडी होगिला। से कॉर्नफ्लोवर है ना कॉलीफ्लावर ଆଉ छोटो छोटो कॉर्न स्वीट कॉर्न ना ସେଇଟା ବି ବଢିଆ फ्राई होके ଅଛି, ପିଲାମାନଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ରହିବ। இது பிளைன் டாலி। இப்போ இது கூட வந்து தோசை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா பிளைன் டாலினா சாப்பாடு கூட தான்। ஆனா தோசை வந்து என் பொண்ணுக்கு வந்து மினி தோசை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க। அதனால நான் தோசை கல்லே சின்ன சின்னதா ஆல்ரெடி ரவுண்டா ஒரு தோசை செய்யற ஒரு பிளேட் வச்சிருக்கேன்ல, அதுல பண்ணாம இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தோசை ஒருத்தவங்களுக்கு வேணுமோ அத்தனை மட்டும் நான் கரெக்டா சின்ன சின்னதா செஞ்சுட்டு மேல பக்கோடா வச்சு கொடுக்கறதுக்காக நான் தோசை பண்ணின்னு இருக்கேன்। ସକାଳେ ସ୍କୁଲ ବାହାରିବା ଟାଇମରେ କ'ଣ ଗୋଟେ ନୂଆ ଜିନିଷ ଦରକାର, କ'ଣ ଗୋଟେ ଖାଇକି ଯିବ, ତାଙ୍କୁ ମିନି ଦୋସା ଦରକାର କହୁଛନ୍ତି। ସେଇଟା ବି ମୁଁ ନର୍ମାଲ ଦୋସା ବ୍ୟାଟରରେ ଦୋସା ତାୱାରେ ଛୋଟ ଛୋଟ କରିକି ସେଇଟା ଟିକେ ତେଲ ପକେଇକି ଦିଟା ସାଇଡରେ ତାପରେ ଉପରେ ପକୋଡା ରଖିକି
ଟିକେ ଟମାଟୋ ସସ୍ ରଖିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କୁ ଖୁସିରେ ଖାଇଦେବ ଆଉ ଫୋର୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଝିଅ ପାଇଁ ସ୍କୁଲରେ ମର୍ଣ୍ଣିଂ ବ୍ରେକଫାଷ୍ଟ ଦେବ ସ୍କୁଲରେ, ସେଇଟା ପାଇଁ ଆମ 4000 ପେ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା କମ୍ପଲସରି, ତାଙ୍କୁ ଖାଇବ ନାହିଁ ଖାଇବ ଫିର୍ ବି ତୁମେ ପେ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଫର୍ଷ୍ଟ ଷ୍ଟାଣ୍ଡାର୍ଡଟା ସେ ଛୋଟ ପିଲା ନା, ସେଇଟା ପାଇଁ ସକାଳେ ଘରେ ଖାଇକି ଆସିବ ନା, ସ୍କୁଲରେ ଖାଇବ କେମିତି ବସିକି ଖାଇବ ସେଇଟା ବି ଅଭ୍ୟାସ କରିବା ପାଇଁ ତାଙ୍କ ସ୍କୁଲରେ ଏମିତି କରୁଛନ୍ତି। ସେ ସକାଳ ଗୋଟେ ଦିନରେ ଗୋଟେ ଗୋଟେ ଭେରାଇଟିରେ ସ୍କୁଲ ଦେଇଛନ୍ତି ଖାଇବା ପାଇଁ କହିକି ଆସିକି କହିବ ପୋଙ୍ଗଲ, ସାମ୍ବାର, ଦୋସା, ମିନି ଇଡଲି, ଉପମା ସବୁ ଦେଇଛନ୍ତି କହିବ। ତାଙ୍କ ସକାଳେ ସ୍କୁଲରେ 9 o'clock ନା ଡାଇନିଂ ହଲ୍କୁ ନେଇକି ଯିବ, ତାପରେ ତାଙ୍କ ଖାଇବା ପାଇଁ ସବୁ ଜିନିଷ ଦେବ ଗୋଟେ ଗୋଟେ ଦିନ ଭେରାଇଟି। ଆଜି ତାଙ୍କ ୟୁନିଫର୍ମ ହ୍ୱାଇଟ୍ କଲର ୟୁନିଫର୍ମ ପିନ୍ଧିକି ଯାଉଛନ୍ତି ମ୍ୟାଡମ। ଟିକେ ଲେଟ୍ ହେଇଗଲା ନା, ସେଇଟା ପାଇଁ ତାଙ୍କ ଜେଜେ ସାଙ୍ଗରେ କଥା ହେଇକି ଯାଉଛନ୍ତି ଯିବା ଟାଇମ୍ରେ। ଆଉ ମୋ ପୁଅ ବି ଆଜି ତାଙ୍କୁ ପୋର୍ସନ୍ 4 PO4 ଏକ୍ସାମ୍ ଷ୍ଟାର୍ଟ ହୋଇଗଲା, ସେଇଟା ପାଇଁ ସେ ଟିକେ ଜଲ୍ଦି ଉଠିକି ପାଠ ପଢିକି ଯିବା ପାଇଁ ରେଡି କରିକି ଯାଉଛନ୍ତି ଦି ଜଣ। ଆଉ ତାଙ୍କ ବାହାରିଲା ପରେ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିଲା ପରେ ମୁଁ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ବାଇଗଣ ଆଳୁ ତରକାରୀ। ଏଇଟା ପାଇଁ மசாலா ரெடி କରୁச்சு। ମୁଁ ଦୁଇଟା லாங்குவேஜில் கவுச்சு. இது வந்து மசாலா வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செய்யறது தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி கத்திரிக்காய் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒன்றும் இல்லை, நான் அரைச்சி வச்சிருக்கிறது ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட உப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூளும், சாட் மசாலா கொஞ்சம், ஆம்ச்சூர் பவுடர்னு கிடைக்கும் அது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கரம் மசாலா, அப்புறம் கஸ்தூரி மேத்திரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ଦୁଇଟା ପିଆଜ, ଗୋଟେ ଟମାଟର, ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା ଆଉ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ସବୁ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି। ଏ ସାଙ୍ଗରେ ନା ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର, ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର, ଆମଚୁର ପାଉଡର, ଗରମ ମସଲା ପାଉଡର ଟିକେ, କସ୍ତୁରୀ ମେଥି ପାଉଡର ଟିକେ ସବୁ ମିକ୍ସ କରିକି ବାଇଗଣ ସାଙ୍ଗରେ ଷ୍ଟଫିଂ କରିକି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏଇଟା ଲୁଣ ସବ ଟିକେ ବେଶୀ ରହିବା ପାଇଁ ଦରକାର, କ'ଣ ପାଇଁ ନା ବାଇଗଣ ଭିତରେ ରଖିବ ଆମେ ଏ ମସଲା, ଉପରେ ବି ସେ ଲୁଣ கரெக்ட் ରହିବା ପାଇଁ ସେଇଟା ପାଇଁ ବାଇଗଣ ଏମିତି கட் କରିକି ଭିତରେ ରଖୁଛି ମୁଁ। கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணோம். இந்த மசாலால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தான் கத்திரிக்காயோட உப்பு கரெக்டாக வரும். உள்ள ஃபுல்லா சீட்ஸ் இல்லாம ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காவா இருக்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துலயும் மசாலா வச்சுட்டு அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் இருக்கும்ல, அதை வச்சுதான் நம்ம குழம்பு பண்ண போறோம். வேற எந்த மசாலாவும் பண்ண போறது இல்ல. இது கூட உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. ஆனா நீங்க நார்மல் வேற ஆயில் யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம்। ମୁଁ ସୋରିଷ ତେଲ ୟୁଜ୍ କରିକି କରୁଛି। ସୋରିଷ ତେଲ ଟିକେ ଜିରା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ବାଇଗଣ ସାଙ୍ଗରେ ଆଳୁ କରିବା ପାଇଁ ଆଳୁ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ତେଲରେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ତେଲରେ ଟିକେ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଆମେ ଅଲରେଡି ମସଲା ରେଡି କରିକି ରଖୁଛୁ ନା, ସେ ଷ୍ଟଫିଂ କରିକି ସେମ୍ ମସଲା ନା ଏ ଭିତରେ ପକେଇକି ଆଳୁକୁ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମସଲାର କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ଟା ଟିକେ கவர் କରିକି ஆளு போல சிஜிப்பா போய் ரக்கிப்பா போய் தரக்கார்। நம்ம மசாலா ஆல்ரெடி கத்திரிக்காய்க்குள்ள போட்டோம்ல, அந்த மசாலாவோட பாதி மசாலா தான் அதுவே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கூட போட்டுட்டு சிம்ல மூடி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணாவே போதும், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிற அளவுக்கு। ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால அந்த மசாலா வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு, வேற எதுவுமே அது கூட மிக்ஸ் பண்ண வேணாம்। கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டு சிம்ல நல்லா வெந்துச்சுன்னா கத்திரிக்காவை ஆல்ரெடி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த கத்திரிக்காவை இதுலயே வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊத்திட்டு சிம்ல வச்சுட்டு வேக வச்சாவே போதும்। ଆଉ ଆଳୁ ହାଫ୍ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ଆମ ବାଇଗଣ ମସଲା ଷ୍ଟଫିଂ କରିକି ରଖୁଛୁ ନା, ସେଇଟା ବି ଏ ଭିତରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ରଖିକି ଟିକେ ପାଣି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ପାଣି ନାହିଁ। ଏଇଟା ଡ୍ରାଇ ଟାଇପ୍ର କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଭାତ ସାଙ୍ଗରେ ରୁଟି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଛୋଟ ଛୋଟ ବାଇଗଣ ମିଳିବା டைம்ல ଏ டேஸ்ட் बढ़िया டேஸ்ட் ରହିବ। இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன கத்திரிக்காவா இருந்தா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொட்டி கூடவும் நல்லா இருக்கும், இல்லை வேற ஏதாவது சாப்பாடு கூடவும் தோசை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்। நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மசாலாவே தான், அந்த மிளகாத்தூளே தான், உப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல। கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு சிம்ல மூடி வச்சு வேக வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும்। நல்லா அது எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்தோடனே லாஸ்ட்டாக மறுபடியும் கொஞ்சம் கஸ்தூரி பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு। ଆଉ ସିଝିଗଲା ବାଇଗଣ ବୋଲ, ଆଳୁ ବି ବୋଲ ସିଝିଗଲା, ମସଲା
ତେଲ ନା ବାହାରିକି ଆସିବା ଟାଇମରେ ଟିକେ କସ୍ତୁରୀ ମେଥି பவுடர் ପକେଇକି சர்வ் କରିବା ପାଇଁ ଦରକାର। ஈவினிங் என் பொண்ணு வந்தோடனே அவளுக்கு ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அதை பாயில் பண்ணி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுத்துருவேன்। எங்களோட டீ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனல் சப்ஸ்क्राइब பண்ணுங்க। ଆମ ଭିଡ଼ିଓ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ୟୁଟ୍ୟୁବ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।